வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நத்திங்கோட ஃபோன் 4A Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி ரொம்ப பெருசாக பேச தேவையில்லை. பட் இருந்தாலும் ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அலுமினியம் பாடி சூப்பரான ஒரு ஃபினிஷில் இருக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக படுது. இந்த க்ளீன் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் மேலே இருக்க இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இதை நான் அன்பாக்சிங் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனுக்கு ஒரு ரேட்டிங் இந்த ஃபோனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 10/10 கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபோனை ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க இது என்ன ஃபோன் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லுக். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸே கிடையாது. உங்களுக்கு இருக்கிறதுலே சூப்பரான ஒரு டிசைனில் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு குட்டியான விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஃபோனை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது, முக்கியமான பிரச்சனை நெட்வொர்க் இஷ்யூஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு சிம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கால் ட்ராப்ஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் இஷ்யூஸும் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனில் நான் இருக்க இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் சுத்தமாக வராது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா Find X9 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சிக்னல் ஒரு பாயிண்ட் இருக்கும். அண்ட் கால்ஸுமே நல்லா பேச முடியும். பட் நான் எப்போ சிம்மை தூக்கி இதில் போட்டணும் அப்போலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கால் சுத்தமாக வரதே கிடையாது. நான் ஒவ்வொரு டைம் இந்த ஏர்டெல் போயிட்டு யாரெல்லாம் மிஸ்டு கால் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து தான் கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நிறைய டைம் சிக்னல் ட்ராப்ஸுங்கிறது இருக்குது. அண்ட் கால் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா கட்டும் ஆகுது. பட் நீங்கள் இந்த மாதிரி சிக்னல் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் ரூமில் இருக்கும்போது வெளியே அவுட்டோர்ஸ் கால் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு கால் ட்ராப் ஆகல. பட் ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ஃபோன் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ சிக்னல் ரிசெப்ஷன் கொஞ்சம் பூராக இருக்குது. ஏன்னா இந்த முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டல் பாடினால தான். நத்திங் 4Aல பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது. நான் அதுலேயுமே சிம் போட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேவுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான டிஸ்பிளே, நல்ல ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே அதுக்கு எதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிமீடியா வைஸும் இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் அடுத்து சூப்பராக இருக்க விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதோட OS எக்ஸ்பீரியன்ஸ் தான். OS 4.1 வருது. Android 16 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஃப்ளூயிடாக நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஒரு சில டைமில் நான் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஷட்டர் லேகு, இந்த கேமரா ஓப்பன் பண்ணால் ஒரு லேக், அது மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 2-3 அப்டேட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. எப்பயும் இந்த நத்திங் OS எவ்வளோ ஃப்ளூயிடாக இருக்குமோ அந்த அளவுக்கான ஃப்ளூயிட்னஸ் இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இந்த ஃபோனில் கிளிஃப் மேட்ரிக்ஸ் படலை. ஏன்னா எனக்கு நத்திங் ஃபோன் 3ல தான் எனக்கு அந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அப்படியே கொடுத்துருந்தா இதில் வந்து சூப்பராக இருக்கும், வெளியிருந்தே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அண்ட் அதில் பிக்சல் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இப்போ நீங்கள் கேமரா ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு யூஸபுளாகவே இருந்துச்சு. பட் கேமராலாம் திருப்பி ரெக்கார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸபுளாகவே இல்லை. சும்மா நீங்கள் ஃப்ரேமில் இருக்கீங்களா இல்லையா அப்படி மட்டும் தான் பார்த்துக்க முடியுது. அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக யூஸ்ஃபுல்னஸ் வந்து கிடையாது. பட் மற்ற டைமில் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, டக்குன்னு மெசேஜ் வந்தால் யார் அமைச்சிருக்காங்கன்னு இந்த கஸ்டமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இந்த OSல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நத்திங் பிளே கிரவுண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு எக்கச்சக்க பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஓன் விஜிட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கே செம்மையாக இருக்குது. நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நார்மலாக உங்கள் ஃபோனோட விஜிட் பேஜுக்கு வந்தீங்கனாலே அங்கே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் 3 விஜிட்ஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆப்ஷனை மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் வித்தியாசமாக யூனிக்கான விஜிட்ஸ்லாம் ஏகப்பட்டது கிடைக்குது. நீங்கள் மற்ற ஃபோன்ஸில் தனியாக போய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக காசு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆப்ஸுக்கு. பட் இதில் ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகிருக்கனால எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். நத்திங் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் மட்டும் இல்லை, எல்லா நத்திங் ஃபோன்ஸ்லையுமே அது ஒர்க் ஆகும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் Snapdragon 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டு டே டாஸ்க்கை செம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுது. ஈவன் நீங்கள் PUBG CODலாம் விளாட்றீங்கன்னா கூட தாராளமாக இதை ப்ளே பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஹெவியான கேம்ஸ், இந்த ஜென்சன் பேக் மாதிரி கேம்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த ஃபோன் ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், ஹீட் ஆகுது. என்னால் ஒரு சில டைமில் நோட்டீஸ் பண்ண முடியுது. நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே யூஸ் ஆகுது. பட் வந்து நீங்கள் வந்து ஃபுல் பிரைட்னஸில் வச்சிருக்கீங்க, ஏர்டெல் ஜியோ நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் வெளியே உட்காந்து கேம் ஆடுறீங்க அப்படின்னா நல்லாவே ஃபோன் வந்து ஹீட் ஆகுது. அண்ட் மெட்டல் ஃப்ரேமில் இது நல்லாவும் தெரியவும் செய்யுது. பட் ரெகுலராக டே டு டாஸ்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஹீட் ஆகலை. ஒரு வைஃபை இருக்க ரூமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் ஹீட்டிங் வந்து ஃபீல் பண்ணல. அண்ட் அதை விட முக்கியமாக வெளியே போயிட்டு நிறைய நேரம் கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பயுமே ஃபோன் வந்து வார்ம்னஸை தாண்டி லைட்டாக ஒரு ஹீட்டிங் வந்து ரெஸ்ட் பண்ணுது. அண்ட் இந்த அலுமினியம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஹீட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுவுமே நீங்கள் ஒரு நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த ஃபோனில் மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. 3லையுமே UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இதில் இருக்க கேமரா சிஸ்டம் தான். மெயின் கேமரா 50 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. டெலஃபோட்டோ 3.5xக்கான 50 MP கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3ஆவதாக 8 MP அல்ட்ரா வைடு. இந்த அல்ட்ரா வைடை பற்றி சொல்லி ஆகணும், சுத்தமாக நல்லாவே இல்லை. டே டைமில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல இமேஜஸ் கிடைக்குது. கொஞ்சம் லோ லைட்னு வந்துட்டிங்கன்னா கூட அந்த இமேஜஸ்லாம் சுத்தமாக யூஸே பண்ண முடியாது, அந்தளவுக்கு கஷ்டாக தான் இருக்குது. சாம்பிள்ஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மெயின் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா டே டைம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. பட் நீங்கள் ஹியூமன் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கின் டோன்ஸ் அன்ஈவனாக இருக்குது. ஒரே டைமில் 2 ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ இன்னொரு மாதிரியான எக்ஸ்போசர்லையும் இன்னொரு ஃபோட்டோ இன்னொரு மாதிரியான எக்ஸ்போசர்லையும் வருது. ஒரு சில டைம் அண்டர் எக்ஸ்போஸாக வந்துடுது, ஒரு சில டைம் ஓவர் எக்ஸ்போஸாக வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை. அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். மெயின் கேமராவோட போர்ட்ரேட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஒரு சில டைம் எட்ஜ் டிடெக்ஷன் சரியில்லை. இந்த மாதிரி பக்கத்துலேயே ஏதாவது செடி ஏது இருக்குன்னு
வச்சுங்களேன், அதை வந்து ஒழுங்காக ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை. அந்த 3.5x பெரிஸ்கோப் இருக்குது. இதோட போர்ட்ரேட் இமேஜஸ், நார்மல் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் லோ லைட்னு வந்தால் கன்றாவே பர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பிரச்சனை. அண்ட் ஷட்டர் ஸ்பீடுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. லோ லைட்னு மட்டும் கிடையாது, டே டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் கேமராவும் சரி 3.5x பெரிஸ்கோப்பும் சரி ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதனால் நீங்கள் டக்குன்னு ஒரு இமேஜை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அடுத்த ஃப்ரேமாக தான் காட்டுது. அதனாலே நீங்கள் எதிர்பார்த்த ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை. மற்றபடி நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக்கான எலமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3.5x பெரிஸ்கோப் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 140x ஜூம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. நினச்சிருந்தா 200x ஜூம் கூட கொடுத்துருக்கலாம். பட் 140x போதும் நிறுத்திட்டானுங்க. ஸோ இதனால் ஜூம் டீட்டெயில் இன்னும் பெட்டராக இருக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 120xலேருந்து சும்மா இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அதோட இமேஜஸ் தான் இதுலையும் கிடைக்குது. அது ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 10x வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இந்த பெரிஸ்கோப்பில் கிடையாது. நீங்கள் மெயின் கேமராவில் தான் உங்களுக்கு ஜூம் ஆகும். அதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. எனக்கு பெரிஸ்கோப்பில் வர மேக்ரோஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சைடு பை சைடு 3A ப்ரோவும் வச்சிருக்கேன். அதோட மேக்ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் செல்ஃபிக்கு 30 MPக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டைம்லையும் சரி லோ லைட்லையும் சரி எனக்கு செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இருக்கலே பெஸ்ட் அதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. நல்ல ஒரு அபவ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் செல்ஃபி கேமரா கிடைக்குது. பட் செல்ஃபியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1080p 30fps தான் உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 40,000 கொடுத்து இந்த ஃபோன் வாங்குறீங்க. பட் அப்பயும் உங்களுக்கு 1080p 30fps தான் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு ஃபோன் தான் இந்த செக்மெண்ட்டில் 1080p 30fps ஷூட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லா ஃபோன்ஸ் 4K மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் ரியர் கேமராவில் 4K 30fps உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அதோட வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிட்டர்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு சில டைம் வருது, ஒரு சில டைம் வர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. பட் செல்ஃபி கேமரா வீடியோஸ் 1080p நல்லா தான் இருக்குது. பட் கண்டிப்பாக 4K இருக்கணும். ஏன்னா 1080p அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லை. ஃபோனில் பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பீஸில் எடுத்து போட்டால் கன்றாவே இருக்குது. டீட்டெயில்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக 4K கொடுத்துருந்துருக்கணும். இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான செட்டப் தான். ரொம்ப சூப்பரான செட்டப்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் ஏகப்பட்ட இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஈவன் பழைய ஃபோன்ஸான OnePlus 13 பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதோட பர்ஃபார்மன்ஸுமே கூட இன்னும் பெட்டராக இருக்கும் இதை விட. அடுத்து இதோட பேட்டரி சைடு வந்தோம் அப்படின்னா 5500 mAhக்கான பேட்டரி இருக்குது. 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டிருக்கு. நிறைய பேர் என்ன சார்ஜர் வாங்குறது கேட்குறீங்க. CMF-ஓட 65 வாட்ஸ் சார்ஜர் வந்து வாங்க, இல்லைனா ரிங்கியோட 65 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். சூப்பராக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜும் ஆகிடும் இந்த ஃபோன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா பேட்டரி செக்மெண்ட்டில் இப்போ ஏகப்பட்ட காம்படிஷன் ஆயிடுச்சு. எல்லாரும் 6500 7500 போயிட்டு இருக்காங்க. பட் ஒரு 5500 mAh தான் இருக்குது. 5500 mAhங்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான். இதுலேயும் ஓரளவுக்கு நல்ல ஆப்டிமைசேஷன் வந்து கிடைக்குது. ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்து பக்கமாக ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு கிடைக்குது. பட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்மி. ஏன்னா மற்ற ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கலாம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் கொடுத்துட்டு இருக்கு. பட் இதில் ஒரு 7-8 மணி நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சார்ஜருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தரதில்லை. அதுவுமே ஒரு ட்ராபேக் தான் இந்த ஃபோனுக்கு. ஏன்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் 6500 7500 கொடுத்து சார்ஜரும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு அதையாவது கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுக்கல. இனிமேல் கொடுக்கவும் மாட்டானுங்க. ஸோ நீங்கள் சார்ஜர் வாங்கினா அதுக்கும் தனியாக 2000 செலவாகும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 4Aல பார்த்தீங்க அப்படின்னா NFC இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இதில் NFC இருக்குது. அண்ட் IP65க்கான ரேட்டிங் தான் இருக்குது. அதில் 64 இருந்துச்சு. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஃபைனல் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 38,000 எஃபெக்டாக இந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போக இந்த பேஸ் வேரியண்ட்டை உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் இல்லை. உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் Nothing 4A வாங்கிக்கோங்க. இதை விட என்ன கேட்டிங்க அப்படின்னா அதுதான் பெட்டரான ஆப்ஷனு. ஏன்னா இதை விட ஒரு 8000 9000 கம்மியாக கிடைக்குது அந்த ஃபோனு. ஸோ இந்த 8000 9000 கொடுத்து இந்த டிசைன் உங்களுக்கு ஒர்த்தா தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆன் பேப்பரில் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8000 சீப்பாக கிடைக்குது. இதை விட அதுதான் ஒர்த்து. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஆஃபர் டைமில் திரும்பவும் Nothing Phone 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கண்டிப்பாக கிடைக்கும். 40-45க்கு. ஸோ இதை விட ஃபார் பெட்டர் ஆப்ஷன் இது. கேமராஸும் இதை விட சூப்பராக இருக்கும். பில்ட் குவாலிட்டியும் இருக்கலே டாப் நாட்சாக இருந்துச்சு. அண்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். ஸோ இதே செக்மெண்ட்டில் நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா OnePlus 13 கண்டிப்பாக 1 வருஷம் 1.5 வருஷம் பழசு தான் அந்த ஃபோனு. பட் இருந்தாலும் இப்போ இருக்க செக்மெண்ட்டுக்கு டஃப் கொடுக்குறாலும் இந்த ஃபோன் வந்து இருக்கும். ஈவன் இப்போ இருக்க செக்மெண்ட்ஸில் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறத விட பெட்டராகவே அந்த ஃபோன் பர்ஃபார்ம் பண்ணும். அதோட ப்ரைஸ் இப்போ ஒரு 40,000 கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் நினைக்கிறேன். கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 37-38 கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான டிவைஸு. ஸோ அந்த மாதிரி டிவைஸ் பக்கம் போய்க்கோங்க. அதுதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Nothing Phone 4A நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.